ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஓசன் நியூ பை அட்வென்ச்சரில் எபிசோட் 4. இதுக்கு நம்ம 3 எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க, இல்லைன்னா அது புரியாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பொறுமையாக இருக்கீங்களா? ஆமாம், நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து கதைகளை பற்றி பேசுகிறாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி கைசன் ட்ராகன் இருந்துச்சு. அந்த ட்ராகன் யாரும் அழிக்க முடியாது. ஒரு நாள் நான் அழிச்சு காட்டுவேன் அந்த மாதிரி சொல்லுவான். ஒரு நாள் அதை அழித்து நான் கிரேட் அட்வென்ச்சராக மாறுவேன். அதுவும் இல்லாமல் நான் தான் ஸ்ட்ராங்கராக இருப்பேன் மாதிரி சொல்ல, அவங்க அம்மா அட்வென்ச்சர்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான இது, அதனால் நீ வேறு ஜாப் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோன்னு மாதிரி சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என் ரிக்காப்பா அதெல்லாம் ஒரு ஃபேரி டெய்ல் ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அது ஏமாட்டோன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, அவனோட பொழப்ப போய் பாருன்னு மாதிரி சொல்ல, அவனும் இது மாதிரி அவனோட ஸ்கில்ஸை செக்அப் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு என்ன ஸ்கில்ஸ் என்ன வந்திருக்காது, அதனால் செக்அப் பண்ண போயிருப்பான். அதுவும் இல்லாமல் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சில பேர்த்துக்குலாம் இந்த வயசுலேயே வராது, கொஞ்சம் நாள் ஆகும் மாதிரிக்கும் திரும்ப கேட்டே இருப்பான். இவர் கொஞ்சம் இதாகிட்டு, அது எப்போ வரணும் யாருன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கே தெரியாது, அது வரும்போது தான் வரும் மாதிரி சொல்லி விட்டுருவார். எனக்கு ஏமாட்ட மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்குமா, யாருக்கு தெரியும், கிடைக்காமட்டி போகணும் மாதிரி சொல்ல, அப்புறம் வெளியே எனக்கு மட்டும் அந்த ஸ்கில் மட்டும் கிடச்சிருச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா நான் பெருமைப்படுத்துவேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் படுத்து எந்திரிக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன அவனோட ஸ்கில்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டியா? ஆனால் இல்லை, கொஞ்சம் நாள் ஆகும்னு மாதிரி சொல்ல, அப்புறம் மறுபடியும் செஞ்சிருக்கிறான். அப்புறம் அவன் கேட்க அது மாதிரி சொல்ல இப்படியே ஆகுது. அப்புறம் பெரிய பையனாகிடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவன் இப்போ வரைக்கும் ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் ஆகலை, நான் ஒன்றால் அட்வென்ச்சர்லாம் ஆக முடியாது, அதுக்கு வேறு ஏதாவது வேலையை பாரு இந்த மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருக்கு, டைகரில் ஒரு இதில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலையாக இருக்கேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் உனக்கு சிறந்த விருந்தை இன்றைக்கி வைக்கிறேன் மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவனும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான். அப்புறம் ஆன உடனே கொஞ்சம் ப்ரெஷர்லாம் அவ்வளோ அந்த வேலைக்கானதெல்லாம் இவனும் அதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு நல்லா இருக்கான். அப்புறம் பல வகையான அட்வென்ச்சர்ஸ்லாம் இவங்ககிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவனால் அட்வென்ச்சர் ஆக முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கான். இப்படியே நாள் கடந்து போகுது. அப்புறம் எனக்கு 30 வயசு ஆகும்போது ஒரு பொண்ணு ரிவார்டு கொடுக்க கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கா. அப்புறம் நம்ம போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரிவார்டை அட்வென்ச்சருக்கு கொடுத்துருவான். ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு பொறுமையாக பதட்டப்படாதுன்னு சொல்லுவான். அப்புறம் சின்ன மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டி ரேங்க் ஹண்டரில் சேர்ந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நமக்கு வேலைங்கிறது அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மாதிரி சொல்ல கேட்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் இந்த வேலைக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம சேர்ந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாள். அப்புறம் வருவான் ஜெயர்னு ஒரு மெடலை காட்டி, இங்கே பார்த்தியா நான் பி ரேங்க் ஆகிட்டேன், என்னோடய வாழ்க்கை புண்ணியமே அடைஞ்சிட்டேன் நான் இந்த மாதிரி சொல்லுவான். அது இல்லாமல் இவனும் பி ரேங்க் ஆகிட்டியா, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கவலையோட சொல்லுவான். அப்புறம் நைட் டைமில் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பான். ஜெயர் கூட பி ரேங்க் ஆகிட்டான், நான் 14 வருஷமாக உக்காந்துட்டு ஒரே வேலையை உட்காந்து பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி விட்டத்தை பார்த்துட்டு படுத்துட்டு யோசிச்சுட்டே இருப்பான். பொண்ணு கத்துவா. அதை பார்த்து நம்ம ரிக்கை ரியாக்ட் பண்ணிட்டு அங்கே போவான். எல்லோரும் மான்ஸ்டர்னு கற்றுட்டு ஓடுவாங்க. ஆனால் இவன் அப்படி பார்த்துட்டு இது ஜெயண்ட் ட்ராவலு அது மாதிரி சொல்லுவான். அப்புறம் மரீனரை போய் காசாகி போவா. இவனுக்கு யாருனே தெரியாதுல்ல. அப்போ என்ன ஆகுனா, இவன் போய் ஏதாவது தடுத்து நிறுத்துவான் அந்த பொண்ணை. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரே கோட்டில் ஜெயிண்ட்டை பீஸ் நொறுக்கி விட்டுருவா. இவனுக்கா ரொம்ப ஷாக் ஆகிரும். அதுவும் இல்லாமல் என்னை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக ரொம்ப நன்றின்னு மாதிரி நம்ம ரீனட் சொல்லுவாள். அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம அழகான ஹீரோனியை காட்டுறாங்க. 2 பேர் நடந்து இப்படி பேசிகிட்டே போகிறாங்க. நான் அவங்கள காப்பாற்ற வந்தேன், நீங்கள் என்ன காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றின்னு மாதிரி சொல்லுவான். பேர் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினியும் என் பேர் ரீனெட் எல்ஃப்நெட், அப்புறம் உங்கள் பேருன்னு கேட்க நம்ம ரிக்கு கிளாடியேட்டர் மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் பி ரேங்கரா, இல்லை ஏ ரேங்கரா, அப்போ நீங்கள் ஏ ரேங்கரா இந்த மாதிரி ஆச்சரியமாக கேட்பான். அதுவும் இல்லை, நான் எஸ் ரேங்கர் மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கேள்வி கேட்டு உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம், ப்ராமிஸ் பண்ணுங்கள் சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் கடைசி நான் 9 வருஷமாக சிரிக்க கூட கிடையாது, சிரிக்க மாட்டேன் சொல்லுங்கள், அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே
நான் வந்து நல்லா அட்வென்ச்சர் ஆகணும். அது இல்லாமல் அந்த கைசர் ட்ராகனை வந்து டிஃபீட் பண்ணணும். நான் இப்போ வரைக்குமே என்னோடய ஸ்கில்ஸை வந்து நான் ஆக்டிவேட் பண்ண கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு 30 வயசு ஆச்சு. நான் இப்போ அட்வென்ச்சர் ஆகணும்னு விரும்புகிறேன். என்னால் ஆக முடியுமா அந்த மாதிரி கேட்பான். இவ்வளோ அப்படியே பார்ப்பான். அதுவும் இல்லாமல் இப்போ நீ வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருக்க கில்டுக்கு, உனக்கு வந்து மானா கெப்பாசிட்டி பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால தான் இந்த நிலமையில் இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுவான். மானா கெப்பாசிட்டி அந்தளவுக்கு தேவைப்படாது. ஒன்றே ஒன்று மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், ஒன்றால் என்றைக்குமே அட்வென்ச்சர் ஆக முடியாது. இப்படியே இருந்தீங்கன்னா இப்போ தான் மண்டையிலேயே உரைக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு டாப் அட்வென்ச்சரே சொல்லும் போது நான் இதை ஏற்று தான் ஆகணும். ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. எனக்கு இப்போ தான் புத்துணர்ச்சியாக இருக்குது. என் ட்ரீமை நான் கிவ் அப் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி சொல்லுவான். அப்புறம் இவளும் ஐம் சாரி இந்த மாதிரி சொன்னதுக்கு. இதில் என்ன இருக்குது, நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு. ஃப்ரீயாக இருந்த மாதிரி டின்னருக்கு போகலாமா உடனே கேட்டுருவான். இவளும் அதுக்கு சரின்ட்டுருவா. அப்புறம் இவன் வந்து அடுத்த நாள் காலையில் ரொம்ப உற்சாகமாக ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டுருப்பான். நீ யாருன்னு உடனே கேட்டுருவா. அப்புறம் இன்னொருத்தன் அந்த பீராங்கன்ற புதுசாக அவன் வருவான். அவங்களுக்கான ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக இருப்பான். யாரா நீ எப்படி இருக்கிற மாதிரி அந்த பீராங்கன்றும் பார்த்துட்டு ஆச்சரியம் இருப்பான். நைட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஓடி போயிட்டுருப்பான். யாராவது மான்ஸ்டர்னு கத்திட்டு ஓடும்போது இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். இந்த நேரத்துலேயே வரணும் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பான். அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ரீனேட் வந்து அங்கே சம்பவம் பண்ணி விட்ருப்பா. அப்புறம் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவளும் இது என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இவளும் வந்து அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு அடித்து நவுத்திட்டே போயிட்டுருப்பா. அப்புறம் அந்த மாதம் டிஃபீட் பண்ணக்கப்புறம் ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி கொடுப்பா. அப்புறம் இவளுக்கு ஒரு மானா மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆகிரும். இவரை வந்து பயமுறுத்தி விட்டுரும். அவங்க சின்ன வயசில் வந்து இது மாதிரி நெருப்பெல்லாம் காட்டி ஒரு பயமாக்குற மாதிரி காட்டுவாங்க நம்ம ரீனெட்டை. அப்புறம் வந்து அப்படியே மண்டி போட்டு உக்காந்துருவா. அப்புறம் பேக்கப்புக்கு வந்து பீராங் கான்டெஸ்ட்லாம் வந்து நம்ம ரீனெட்டை வந்து காப்பாற்றுவாங்க. நான் எனக்கு தெரியும் நான் இதை கை விட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது அது மாதிரி சொல்லுவான். நம்ம பீராங் கான்டெஸ்ட்லாம் உனக்கு பேக்கப் கொடுக்க வேண்டாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான். அவளும் இங்கே ட்ராகன் இருக்குது பக்கத்தால், எப்போல்லாம் என்னோடய பாடி வந்து மானா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து ட்ராகன் பக்கத்தால் எங்கேயும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வரைக்குமே எந்த ட்ராகனும் வந்தது கிடையாது இங்கே. சொல்லி வாயை முடிச்சு அடுத்த செகண்டே வந்து பார்த்தா பெரிய ட்ராகன் வந்து அப்படியே நிற்கும். என்ன இது இவ்வளோ பெரிய ட்ராகனா, இதை பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஷாக் ஆகும். எல்லோரும் ஓடுங்க, சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெள்ளம் போயிட்டுருப்பாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா பயந்துட்டு போயிட்டு அட்டாக் பண்ணிடுவான். அப்புறம் அந்த ட்ராகன் என்ன பண்ணுவான்னா போட்டு பேரியரை வந்து போட்டு விட்ருவோம். இது மாதிரிக்கும் நான் ட்ராகன் எதிர்க்க வந்து நான் போயிட்டுருப்பான். அப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்னா ரிக்கா உன்னால் முடியாது வந்துடுன்னு சொல்லுவான். அதுக்கு இவனும் என்னால் நான் வந்து அட்வென்ச்சராக சாக விரும்புகிறேன்னு நினைக்கிறேன், அதனால் நான் போய் சண்டை செய்கிறேன்னு சொல்லிட்டு போவான். நான் செத்தனை ஒரு அட்வென்ச்சராக தானே சாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு இவனுக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் உள்ள. இவனுக்கு வந்து அப்படியே ஒரு ஆர்வம், பக்கத்தில் இருக்கிற கல் எடுத்து அடிச்சிடுவான். அதை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி சரி வா பேக்கப் தரலான்னு சொல்லிட்டு 3 பேரும் அடிக்க போவானுங்க. அந்த ட்ராகனுக்கா ஒன்றுமே இல்லாத மாதிரி தட்டி விட்டுரும் அந்த தூசி மாதிரி. இப்போ வந்து ஃபயரை வெளியே விடும். இவங்க ஸ்டீல் பாடியை போட்டு கொஞ்சம் ஷீல்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் ரீனேட் வந்து என்ன பண்ணுவான்னா இது என்னால் தான் முடியும், நான் டிஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுந்துச்சி நிற்பா. அப்புறம் நம்ம ரிக்கை வந்து என்ன பண்ணுவான்னா மாதம் ஒரு பேடாஸ் என்ட்ரி கொடுப்பான். அப்புறம் நான் பண்ணி முடிச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு பவர் ரிலீஸ் ஆகிட்டு ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ட்ராகன் வந்து நம்ம ரிக்கை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ரிக்கோ ஒத்த கையில் அந்த ட்ராகனோட கையை வந்து பிடிச்சிட்ருப்பான். கடைசியை தட்டி விட்டுட்டு வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனை வந்து அட்டாக் பண்ண வரும். இவன் வந்து நார்மலாக ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஒரே அடியில் அதை வந்து முடிச்சிடுவான். பல நாள் கனவு நிறைவேறிச்சு, நானும் அட்வென்ச்சராக மாற போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரிக்குள்ளே ஒரே ஒரு புன்னகைகள். அப்புறம் அந்த அட்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ட்ராகன் தலையே இருக்காது. பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம ரீனெட் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவா. நம்ம ரிக்குக்கா அதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்க கீழே விழுந்துடுவான். கண் முழிச்சு பார்க்கும்போது அப்புறம் வந்து ரொம்ப எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்து எல்லாம் வலிக்கும். அதுக்கு நம்ம ரீனெட் சொல்லுவாள். எனக்கு வந்து ரீனேட் சொல்ல கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் நான் வந்து நான் ரீகான்னு வச்சுக்கிறேன். அம்மா ரிக்கா நான் எத்தனை நாளாக தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். அதுக்கு நம்ம ரீகாவும் 1 வாரம் ஆச்சு இதோட சேர்த்தின்னு மாதிரி சொல்லுவாள். நான் முழிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிருந்தியா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆமாம் ஏன்னு கேட்கும்போது நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறேன் எங்களோட ஒரிக்குலம் ஃபிஸ்ட் பார்ட்டிக்கு, நீங்களும் ஒருத்தராக விரும்புகிறேன். அதுவும் இல்லாமல்
உன்னோட கனவும் எங்களோட கனவும் ஒன்று தான். அந்த கைசேர் ட்ராகனை வந்து டிஃபீட் பண்ணுறது தான் எங்களுடைய உடைய ட்ரீம். இப்போ கற்பனையா இல்லையா உண்மையா? ஆமாம், அது உண்மை தான் மாதிரி நம்ம ரீகா சொல்லுவாள். அதுவும் இல்லாமல் உங்கள் தைரியத்தை வந்து நீங்கள் கைவிடவே கிடையாது. எனக்கு தெரியும், நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கராக மாறுவீங்க. அதுவும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து சண்டை போடுவீங்க. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அட்வென்ச்சர் ஆக முடியும் அப்படி சொல்ல நம்ம ரிக்குக்கோ இந்த மாதிரி சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். என்னால் அட்வென்ச்சர் ஆக முடியுமா அது மாதிரி சொல்லும்போது உங்களால் ஆக முடியும் மாதிரி நம்ம ரீகா சொல்லுவாள். இப்போ அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் வரும் 4242ன்னு. அதை வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை தரும். அப்புறம் நம்ம ரீகாவோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஒரு உண்மையான அட்வென்ச்சராக மாறிட்டீங்க மாதிரி சொல்லுவாள். அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இப்போ வரைக்கும் வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே முடிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்காக அனிமீஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் அனிமி நேம் டைப் பண்ணுங்கள். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அனிமீஸை வந்து போடுறோம். தேங்க்யூ கைஸ். Audio Jungle.